இன்று அற்புதமான 5ஆம் நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ விதத்தில் துன்பம் இருந்தாலும் கூட பணத்துன்பம் பெரும் துன்பம். அத்துன்பம் நீங்க இன்று அற்புதமான ஒரு சித்தர் இருக்கிறார். இந்த சித்தருடைய மனமாற மனமுவந்து வாயார அந்த பெயரை எவ்வளவு முறை சொல்லுகிறீர்களோ அவ்வளவு செல்வங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பதை நிச்சயமாக சொல்லி உங்களுக்கு சொல்லுகின்றேன். அவர் பெயர் மதங்கநாத சித்தர் என்று. இந்த மதங்கநாத சித்தரை உரத்த குரலிலே மனதில் தியானம் பண்ணி கொள்ள வேண்டும். ஐயா, எங்களுக்கு இந்த வருடங்கள் ஆவது நினைப்பது நடக்க வேண்டும், செல்வங்கள் பெருக வேண்டும், நல்லதொரு இயற்கையும் இயற்கை சார்ந்த வளங்களும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அதுபோல் சுபமங்கலங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று மனதில் வைத்துக் கொண்டு நன்றாக உரத்த குரலிலே எவ்வளவு சொல்லுகிறீர்களோ மதங்கநாத சித்தா ரட்சிப்பாய், மதங்கநாத சித்தா ரட்சிப்பாய், மதங்கநாத சித்தா ரட்சிப்பாய் என்று சொல்ல வேண்டும். இப்படி சொல்லி கையிலே ஒரு பிடி காசை எடுத்துக் கொள்ள வேண்டும். சில்லறை காசை கையிலே கனமாக பிடித்துக் கொண்டு ஓம் கோவிந்தாய ஸ்ரீனிவாச சுப விஷ்ணு தேவாயோ மந்திர பூர்வன ஸ்ரீம் குபேரலட்சுமியானந்த வசி வசி வசிகரண சர்வ புவத்யாயம் அனுகிரகம் அப்படின்னு சொல்லணும். தெரியாதவங்க திருப்பி திருப்பி போட்டு கேளுங்க. படிப்பே வரல, இது திருப்பி எனக்கு சொல்ல வரலன்னு நினைக்கிறவங்க ஓம் ஸ்ரீ தர தர வச வச ஸ்வாஹா, ஓம் ஸ்ரீ தர தர வச வச ஸ்வாஹா, அவ்வளவுதாங்க. இதை நீங்க சொல்லிக்கிட்டே அந்த காயினை லட்சுமியினுடைய பாதத்துல வச்சிருங்க. விஷ்ணு பரமாத்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டு லட்சுமியினுடைய பாதத்துல வச்சுக்கிட்டு அந்த காசை எங்க நீங்க அனுதினமும் வீட்டுல காசை வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சிருங்க. ஒரு காசை எடுத்து நீங்க சட்டை பையிலையும் அந்த கையில இருக்கிற கைப்பையிலையும் வச்சுக்கோங்க. கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணை இல்லையே. கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணை இல்லையே. குருவை நினை மனமே, நம் கவலைக்கு இடம் இல்லை. இது செல்வத்தை பெருக வைக்கும். அது மட்டும் அல்லாமல் நீங்க அந்த நினைப்புகள் வரும்பொழுது ரொம்ப அற்புதமாக நினைத்துக் கொள்ள வேண்டும். இதிலே பால் பாயாசம் செய்ய இன்னைக்கு அவசியம். அது பால் பாயாசம் செய்து வைத்து அந்த பால் பாயாசத்தை நிவேதம் பண்ணி அதையும் தானம் கொடுக்க வேண்டும். யாராவது ஒரு ஏழை மூதாட்டிக்கு இந்த உங்களால் முனைந்த உதவி, அதாவது அவங்க ரொம்ப சந்தோஷப்படணும், அவ்வளவு சந்தோஷப்படணும். அந்த ஏழை மூதாட்டிக்கு நீங்க கொடுக்கும் பொழுது, அது சுமங்கலி முதல் தரம் இல்லைனாலும் பரவாயில்லை, அதை கொடுக்கும் பொழுது கோவிந்தா விஷ்ணுநாதா அனந்த ரூபா நமஸ்துபியம் நமஸ்துபியம் சர்வவசிகரண புவனாய நம என்று கொடுங்க. பாருங்க. அடுத்தது இதெல்லாம் சும்மா செய்யாம வழிபட்டுக்கிட்டு நம்ம வரலன்னு சொல்லாதீங்க. செய்து பாருங்க, பலனடைங்க, செல்வந்தனா வாழுங்க, ஐஸ்வர்யம் கிட்டட்டும். இந்த 5ஆம் நாள் அந்த அருளை மதங்கநாத சித்தர் உங்களுக்கு கொடுக்கட்டும்.